ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கோம் ஒரு கருப்பு வெள்ளையில் தலையத்து கிடேரி. தலையத்து கிடேரின்னா கரும் புல்லை, இது கருப்பு கருவாகன புல்லை. புல்லையில் இந்த தலைச்சட்டை பார்க்கணும். இந்த தலைக்குறி இப்படி இருந்துச்சுன்னா அந்த கிடேரி நல்ல ஜாதி கிடேரி. கிளிக்கொம்பு, இந்த மாட்டுக்கு அழகே இந்த கொம்பு தான். கொம்பு காம்பு நல்ல தலையத்து கிடேரியில் இவ்வளோ சீர்வாடு இருந்துச்சுன்னா இன்னொரு இதுக்கு இது தரமான மாடாக இருக்கும். ஒரு கொஞ்சம் வேணால் வளரும், ரெண்டும் பெருமாடாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் வளரும், நல்ல மடிகாம்பான கிடேரி. நம்ம தலைத்து இப்போ ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாள் 9 லிட்டர் கறக்கும். இன்னொரு இதுக்கு ஒரு 6 12 லிட்டர் கறக்கும். இதுக்கு காரணம் இந்த மண்டைச்சட்டு. கிளிக்கொம்பு கிடேரிங்கிறது இதுதான். நல்ல ஜாதி கிடேரி. நல்ல ஒரு மாட்டில் சீர்வரான மாடு, நல்ல காம்படி, நல்ல மண்டைச்சுழி துப்புரவாக இருக்குது. மண்டைச்சுழி ஒரே சுழி கிடக்கு. முதுகுலேயும் நல்ல நியாயமான சுழி, அந்த ஒரு சுழி. மாட்டில் நல்ல சீர்வரான மாடு, நல்ல தோல் வவ்வாத்தோல். மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் இந்த மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு இது செட் ஆகும். பண்ணையில் கட்டி வச்சு வளர்க்குறதுக்கும் செட் ஆகும். எந்த தரப்புக்கும் இந்த மாடு யூஸ் ஆகும். கரும்புல்லை, இதுக்கு பேர் கரும்புல்லை. மாட்டில் கரும்புள்ளைன்னு சொல்லலாம், கருவாகன புள்ளைன்னு சொல்லலாம். இதோட சிறப்பு என்னென்னா மண்டைச்செட்டு, தலைச்செட்டு, காலி துப்புரவு. மாடு தலையத்து கிடேரியும் கூட நல்ல மாடு, தரமான மாடு. 5 லிட்டர் தான் கறக்கும். 5 10 லிட்டருக்கு தான் கறக்கும். அதையும் எதிர்பார்க்க முடியாது. 5 நாள் 9 லிட்ரு. இன்னும் மாடு ஒரு குடி ஏறி கலப்பை ஏறிச்சுன்னா, கொஞ்சம் கறி ஏறிச்சுன்னா இந்த மாடு ஒரு தரமான மாடாக இருக்கும். 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் வச்சுக்கலாம்னா இப்படி கட்ட குறுங்கால், காலில் குறுங்கால் மாடு. குறுங்கால் மாடுங்கும்போது அந்த மாடு குறுங்காலாக இருக்கணும். நெட்டு உயரமான மாடு, நல்ல மாடு. நல்ல தோல் நைப்பு, நல்ல மேனி, நல்ல மேய்ச்சல் மாதிரி வளர்க்குறதுக்கு இது ஒரு தரமான மாடு.